அதாவது பெருமாள் வந்து அங்க தனியாக தனித்து இருக்கிறார். எப்பவுமே பெருமாளுக்கு வந்து எல்லா அதாவது நம்மளோட விஷ்ணு பெருமாள் பார்த்தீங்கன்னா, அவதாரங்கள் எடுக்குறாரு. எடுக்கும்போது தன்னுடைய துணைவியார் உள்ளுக்கு வந்துருவாங்க. எப்படினாலும் வந்துருவாங்க. ஆனால் இந்த பெருமாள் வந்து துணைவிய கல்யாணம் கிட்ட தான் வந்திருப்பாரு. வந்திருந்தாலும் திருப்பதியில வந்து தனியா உட்கார்ந்திருப்பார். துணைவியார் கீழ் மலையில ஒண்ணா ஜோடியா இருக்காங்க. அவர் தனியா மேலையில மலையில இருப்பார். அப்பங்கும்போது இங்க வந்து அவருடைய கடனை அடைச்சா அந்த துணைவுடன் சுக்கிரனே ஆக்டிவேட் பண்ணணும். அத தான் நம்ம வந்து காணிக்கை முதல்ல நீங்க பிசினஸ் தொடங்கும்போது பெருமாள நினைத்து ஒரு உண்டியல வாங்கி அதுல காணிக்கை செலுத்த ஆரம்பிச்சுட்டீங்கனாலே, அங்க பெருமாள் குடியிருக்க ஆரம்பிச்சுருவாரு. இந்த காணிக்கைய வந்து நீங்க அவருக்கு கொண்டு போய் குடுக்கும்போது ஏன்னா 6ஆம் பாவம் கடன். பெருமாளுக்கு கடனை நம்ம திருப்பி கொடுக்கும்போது, நம்மளுக்கு இந்த திருச்செந்தூர் முருகர் வந்து 4ஆம் பாவம் கடகராசியை குறிப்பதாக இருக்கும் நீர்த்தன்மை. அங்க வந்து செவ்வாய் நீச்சம். அதனால தான் அவர் கையில கிடையாது. இது ஆயுதங்கள் அந்த வேல் கிடையாது. அங்க வந்து தாமரை இருக்கும். 4ஆம் பாவம் நம்ம வந்து காலபுருஷ தத்துவப்படி விஷ்ணு பெருமாள் சயன கோலத்தில் படுத்திருப்பாரு. சயன கோலத்தில் 4ஆம் பாவம்ங்கிறது நம்மளுடைய விஷ்ணு பெருமாளுடைய மார்பகத்தை குறிப்பதாக இருக்கும். அந்த மார்பகத்தில் யார் இருப்பா? நம்ம லட்சுமி மகாலட்சுமி இருப்பார். தாமரையில் அமர்ந்திருப்பார். அந்த தாமரையில் அமர்ந்திருக்கும் அந்த லட்சுமியை யார் கையில வச்சிருக்கா? தாமரை வைத்திருப்பவர் யார்? திருச்செந்தூர் முருகர். அது ம். கடகராசியில. அப்போ அந்த கடகராசி தான் நம்ம சுகஸ்தானங்களை ஆக்டிவேட் பண்றது. அந்த சுகஸ்தானங்களுக்குள்ளதை நம்ம அந்த இடத்த பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அங்க கடன் அடைச்சுட்டு இந்த இடத்த நம்ம பிடிச்சிட்டோம்னாலே, உங்க தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்.